மண் வீட்டின் உட்புறத்தை பார்த்தவுடன் திலீப் மற்றும் நைல் நதிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதற்கான காரணம், கிராமத்தில் இருக்கும் நைல் நதியின் வீட்டை போன்றே இந்த வீடும் இருக்கிறது. நைல் நதி அந்த வீட்டை பார்த்தவுடன் அன்பில் கஜேந்திரனின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள். நீங்கள் நினைத்தது போன்றே நான் இருக்கும் 9 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். வாழ்க்கையில் உங்களை சந்தித்ததை பாக்கியமாக நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த தருணம் என் தந்தையுடன் நிற்பது போன்றே தோன்றுகிறது என்று நைல் நதி கஜேந்திரனிடம் கூறுகிறாள். திலீப், நம்ம போகலாம். அவள் சிறிது நேரம் ஓய்வெடுக்கட்டும் என்று விடை பெற்று கொண்ட திலீப் மற்றும் கஜேந்திரன் இருவரும் அந்த மண் வீட்டிலிருந்து தங்களுடைய அறைக்கு செல்கின்றனர். தன் வீட்டில் இருக்கும் தனிமை போன்றே அவள் மனதை இதமாக்கியது. திலீப் தன்னுடைய அறைக்கு செல்லும் பொழுது மெத்தையின் மீது அவளது துப்பட்டா, கண்ணாடியின் அருகில் ஹேர் கிளிப், ஜன்னல் ஓரத்தில் அவளது வளையல் எல்லாம் அவளை நினைவூட்டுகிறது. ஜன்னலில் அருகில் சென்றவன் அவளுடைய வளையலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். பார்வை மெல்ல ஜன்னலுக்கு மறுபக்கம் அழைத்து செல்கிறது. இந்த ஜன்னலின் வழியே பார்க்கும் பொழுது மண் வீட்டின் ஜன்னலின் வழியே உட்புற அறையை காட்டுகிறது. அவள் தலை சாய்த்து கண்மூடி படுத்திருக்கிறாள். இனி அவன் நம்ம அறைக்கு வரமாட்டா. இதை விட சிறந்த அவனுக்கு பிடித்த மண் வீடு கிடைச்சிருக்கே என்று ஏக்கத்தோடு பேசியவன் திடீரென, அச்சச்சோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? எல்லாம் அந்த வசிய மருந்து செஞ்ச வேலை தான். இன்னும் எனக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு. வேகமாக சென்றவன் ஒரு சிறிய கைப்பையில் அவளுடைய பொருள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து அதன் மேல் பகுதியில் முடிச்சிட்டு கட்டிலுக்கு கீழே வைக்கிறான். நடுராத்திரி நேரம் விழித்து கொண்ட திலீப், இந்த பொண்ணு தனியா எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறா? துணைக்கு யாரையும் கூட்டிட்டும் போன மாதிரி தெரியல என்று அவனுக்குள்ளே கேட்கிறான். ஜன்னலில் இருந்து எட்டி பார்க்கிறான். மண் வீட்டின் திண்ணையில் கஜேந்திரன் படுத்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் திலீப் உடனே புறப்பட்டு மண் வீட்டிற்கு அருகில் வருகிறான். அப்பா, ஏன்பா இங்க படுத்திருக்கீங்க? இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, வீட்டுக்கு வெளியே திண்ணையில படுத்திருக்கீங்க. ஏன்பா இந்த பொண்ணுக்காக இவ்வளவு செய்றீங்க? உங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இந்த பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற அன்புல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா என்று மனம் முழுவதும் ரணமான திலீப் தன்னுடைய அப்பாவிடம் கேட்கிறான். இதுல என்ன இருக்கு திலீப்? சின்ன வயசுல அப்பா அம்மா கூட திண்ணையில படுத்து தான் தூங்குவேன். அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அதுவும் பொட்ட புள்ள தனியா இருக்குல்ல, துணைக்கு வெளியே படுத்துக்கிட்டேன். படுத்த உடனே உறக்கம் வந்துடுச்சு தெரியுமா? இங்க படுத்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கஜேந்திரன் திலீப்பிடம் கூறுகிறார். நைல் நதிக்கு செய்யும் எல்லா உதவிகளையும் தன்னுடைய தோழிக்கு செய்வதாக நினைக்கிறான் கஜேந்திரன். அவர் சொன்ன வார்த்தைகள் திலீப் மனத்தை ஆற்றியது. சரிப்பா, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்களால் கொடுக்க முடியாத நிம்மதியையும் ஆறுதலையும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் இருக்குது. இந்த 9 நாள் என்னுடைய அப்பாவுக்காக நீண்டு போகணும் என்று நினைத்து கொண்டே தன்னுடைய அறையை நோக்கி பயணிக்கிறான். மறுநாள் காலையிலேயே எழுந்து தோட்டக்காரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள் நைல் நதி. கஜேந்திரனின் 3வது மகன் வருண் மற்றும் தன்னுடைய வந்தனா மனைவியோடும் 5 வயதாகும் அஸ்வின் பிள்ளையோடும் அதிகம் நேரம் செலவிடுவான். வந்தனா காவ்யாவுடனும் பூஜாவுடனும் அதிகம் பேசுவதில்லை. மேலும் காலையில் வேலைக்கு சென்றால் மாலை நேரம்தான் வீடு திரும்புவாள். அடிக்கடி சுற்றுப்பயணம் சென்று விடுவார்கள். பிரவீன் மற்றும் கதிர் இருவரும் வேலையிலேயே அதிக கவனம் செலுத்துவார்கள். தங்களுடைய மனைவியோடும் நேரம் செலவிட வாய்ப்பு இல்லாமல் போனது. கஜேந்திரன் காலையில் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார். பூஜா மற்றும் காவ்யா இருவரும் அவருக்கு முன் வந்து நின்றவுடன் இவர்கள் இருவரும் ஏதோ பேச வருகிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். சொல்லுமா பூஜா, என்ன விஷயம் என்று கஜேந்திரன் கேட்கிறார். அது ஒன்றும் இல்லை மாமா, சமையல்காரர் ஒருவர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் அடிக்கடி லீவ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு சமையல்காரங்க இருந்தா நல்லா இருக்கும். அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சமையல்காரரை சேர்த்துப்போம் என்று கேட்கிறாள். சரிம்மா என்று கஜேந்திரன் பதிலளிக்கிறார். தேங்க்ஸ் மாமா என்று சொல்லிவிட்டு பூஜா அங்கிருந்து செல்கிறார். சமையல்காரர், தோட்டக்காரர் என்று வீட்டில் வேலை செய்யும் அனைவரிடமும் தன்னுடைய வீட்டில் வேலை செய்ய சமையல்காரர் ஒருவர் வேண்டும் என சொல்லி வைத்தார்கள். கஜேந்திரன் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் என்றால் உடனே 10-15 நபர் வந்து விடுவார். வருகிற நபர்களை செலக்ட் செய்வது பூஜா மற்றும் காவ்யாவின் வேலை. அப்போது 3 மணி போல் இருக்கும். வீட்டில் யாரும் இல்லை. கஜேந்திரன், பூஜா, காவ்யா, நைல் நதி மட்டும்தான். அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டு கஜேந்திரன் மற்றும் நைல் நதி இருவரும் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கின்றனர். வந்திருக்கும் நபர்களை எப்படி செலக்ட் செய்வது என்று பூஜா மற்றும் காவ்யா இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். வந்திருக்கும் நபர்களில் ஒருவரை நைல் நதிக்கு நன்கு தெரியும். தெரிந்த நபர் என்பதால் பேசிவிட்டு வந்தாள் நைல் நதி. இதை பார்த்த கஜேந்திரன், நைல் நதி, உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா என்று கேட்கிறார்.
ஆமா, அவங்க ஒரு ஹோட்டல்ல நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஹோட்டல்ல அடிக்கடி போய் சாப்பிட்டுருக்கேன். எல்லா டிஷ்ஷும் சூப்பரா இருக்கும் என்று கூறுகிறாள். அப்புறம் என்ன பூஜா, அவங்களே செலக்ட் பண்ணிடு என்கிறார் கஜேந்திரன். அவங்கள விட பெஸ்டா சமைக்கிறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாமாமா என்று கூறுகிறாள் பூஜா. சரிம்மா என்று கஜேந்திரனும் பதிலளிக்கிறார். வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு உணவின் பெயர் கொடுத்து சமைத்து கொண்டு வர சொன்னார்கள். இப்பொழுது சாப்பிட்டு பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய முக்கிய தருணம் வந்துவிட்டது. பூஜாவும் காவ்யாவும் அனைவரும் சமைத்து கொண்டு வந்திருந்த உணவை சுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு உணவு பூஜா மற்றும் காவ்யா இருவருக்கும் மிகவும் பிடித்துவிட்டது. ஆனால் அந்த உணவு யார் சமைத்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மேலும் காவ்யா இன்னொரு உணவையும் செலக்ட் செய்தாள். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று 3 உணவை செலக்ட் செய்தார்கள். அதை சமைத்த மூவரின் ஒருவர்தான் அந்த வீட்டிற்கு தேர்வு செய்யக்கூடிய சமையல்காரர்கள். இரண்டாவது, மூன்றாவது சமைத்த சமையல்காரர்கள் தனியே வந்து நிற்கின்றார்கள். அங்கு ஒரு குழப்பம் நிலவுகிறது. பூஜா மற்றும் காவ்யா இருவரும் முதலாவது செலக்ட் செய்த அந்த உணவை யார் சமைத்திருப்பார்கள்? வந்திருக்கும் யாருமே அந்த உணவை நாங்கள் சமைக்கவில்லை என்று சொல்கின்றனர். யாரை செலக்ட் செய்து இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு வரலாம் என்று கஜேந்திரன் நைல் நதியை கூட்டிக் கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார். அங்கு நடந்த குழப்பத்தை பூஜா தன்னுடைய மாமனார் கஜேந்திரனிடம் சொல்கிறாள். அந்த உணவு மிகவும் சுவையா இருந்தது. நாங்கள் இருவரும் அவரை தான் செலக்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அந்த உணவை சமைத்தது யார் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை என்றாள் பூஜா. அந்த உணவு இருந்த பாத்திரத்தை பார்த்தவுடன் நைல் நதி, காலையில் அந்த உணவை நான் தான் சமைச்சேன். திலீப் சார் இன்னைக்கு காலையில மிகவும் தாமதமா புறப்பட்டார். அவர் புறப்படும் தருணம் சமையல்காரர் வீட்டில் இல்லை. அதனால்தான் நானே சமைச்சு கொடுத்தேன். அதில் மீதம் இருந்த உணவு தான் இது என்று நைல் நதி பதிலளிக்கிறாள். உனக்கு சமையல் கூட தெரியுமா நைல் நதி என்று கஜேந்திரன் அவளிடம் கேட்கிறார். அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க சார் என்றாள் நைல் நதி. அப்போ நம்ம வீட்டுக்கு இனிமே சமையல்காரர் இவள்தானா என்றாள் காவ்யா. கஜேந்திரன் காவ்யாவை முறைத்து பார்த்தவுடன் அவள் பூஜாவின் பின் மறைந்து கொண்டாள். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா காவ்யா? மாமா, இந்த இருவர்ல யாரையாவது செலக்ட் செஞ்சிருக்கிறோம் என்று பூஜா கூறுகிறாள். கஜேந்திரன் அங்கு இருந்து புறப்பட்டு விட்டார். அவர்கள் செலக்ட் செய்த இருவரில் ஒருவர் நைல் நதிக்கு தெரிந்தவர் என்பதால் அங்கே இருக்கிறாள். நைல் நதிக்கு தெரிந்த நபரை விட்டு இன்னொரு நபரை தேர்வு செய்தார்கள். நைல் நதிக்கு இது மிகவும் கஷ்டமாக இருந்தது. சிபாரிசு பேசக்கூட அவளால் முடியாது. வந்திருந்த நபரும் அங்கிருந்து சென்று விட்டார். தனக்கு தெரிந்தவர் என்பதால் தான் அவரை செலக்ட் செய்யவில்லை என்று நினைத்தாள். ஆனால் அதற்கான உண்மையான காரணம் பின்பு அவளுக்கு புரிய வந்தது. வீட்டு சமையல்காரர் கூட கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடாது காவியா என்று சொல்லிக்கொண்டே பூஜா செல்கிறாள். நைல் நதியின் கண்கள் கலங்கியது. அந்த வீட்டை விட்டு சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்று நினைத்தாள். என்ன காரணம் சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு புறப்படலாம் என்ற யோசனைக்கு சென்று விட்டாள். மாலையில் வீடு திரும்பிய திலீப் முதலில் சமையல் அறைக்கு சென்றான். இவங்க யாரு? புதுசா இருக்கு என்றான். இன்றுதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க என்று முன்பு வேலை செய்து கொண்டிருந்த சமையல்காரர் சொன்னார். ஓ அப்படியா, சரி. காலையில் கொடுத்து அனுப்பிய உணவு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட அது பிடிச்சிருந்தது. நாளைக்கும் அதையே சமைச்சு கொடுத்துருங்க என்று மடமடவென சொல்லிவிட்டு சமையல் அறையிலிருந்து புறப்படும் போது, தம்பி, அந்த உணவை நான் சமைச்சு கொடுத்து அனுப்பல. என்ன சொல்றீங்க? அப்போ யார் சமைச்சது என்றான் திலீப். தம்பி, என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் காலையிலேயே சீக்கிரம் போயிட்டேன். உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, கருப்பா, அந்த பொண்ணு தான் நான் சமைச்சு கொடுக்கறேன், நீங்க போங்கன்னு அனுப்பிவிட்டா என்றார் சமையல்காரர். எனது அந்த பொண்ணா என்கிறான் திலீப். ஏன் தம்பி, என்ன ஆச்சு என்று கேட்கிறார் சமையல்காரர். ஒன்றும் இல்லை என்று தன்னுடைய அறைக்கு ஓடுகிறான் திலீப். ஐயோ திலீப், வசமா மாட்டிக்கிட்டியே. வசிய மருந்து கலந்து கொடுத்துட்டாளே. எப்படி ஜாக்கிரதையா இருந்தாலும் இவகிட்ட மாட்டிக்கிறேனே. இந்த வசிய மருந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இவளுக்கு எவ்வளவு தைரியம்! அதனால தான் அவ்வளவு சுவையா இருந்துச்சா? அந்த இளநீரும் அவ்வளவு சுவையா இருந்தது. இனிமே ஏதாவது சாப்பிடும்போது சுவையா இருந்தா அதுல வசிய மருந்து கலந்துருக்குன்னு சுதாரிச்சுக்கணும். இது தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டேனே. அப்ப அவனுங்களும் இவ பின்னாடி சுத்துவாங்களா? இதை மட்டும் அவங்க கிட்ட சொன்ன என்ன கொலையே பண்ணிடுவானுங்க. இனிமே வீட்டுல தண்ணி குடிச்சா கூட செக் பண்ணிட்டு தான் குடிக்கணும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். எங்க வீட்டுக்கு கருப்பா ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணை தேடி யாரோ ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்காங்க. நான் போய் ஹாய் சொன்னேன். அவர் கியூட்டா சிரிச்சுட்டே போனாரு. ஆனா இவ்வளவு அழகா இருக்கிற அவரு அந்த பொண்ணை ஏன் தேடி வந்திருக்காருன்னு தான் தெரியல. அதுதான் ஒரே உறுத்தலா இருக்கு என்று தன்னுடைய தோழியிடம் கைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திலீப் அந்த நபரை பார்க்க கீழே இறங்கி வருகிறான்.
சொன்னது போன்று உண்மையிலேயே அவன் அவ்வளவு அழகாக தான் இருந்தான். யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறான் திலீப். கஜேந்திரன் வந்த நபரோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நைல் நதியை தேடி யாரோ வந்திருக்கிறார் என்ற தகவல் நைல் நதிக்கு சொல்லப்படுகிறது. தன்னை யாரோ பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கேட்டவுடன் மண் வீட்டில் இருந்து மாளிகை வீட்டை நோக்கி வருகிறாள் நைல் நதி. வந்திருப்பது யாருமில்லை, நைல் நதியின் நெருங்கிய தோழன் கிஷோர். அவனை பார்த்தவுடன் ஓடி சென்று கையை பிடித்து ஆளத் தொடங்கிவிட்டாள். என்னை மன்னித்துவிடு, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஊரில் இல்லாத போதுதான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் உன்னுடன் இருக்க முடியாததை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கண்கள் கலங்க சமாளித்து கொண்டிருக்கிறான் கிஷோர். அவளால் பதில் பேச முடியாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவளை ஓரளவுக்கு சமாதானம் படுத்திவிட்டான் கிஷோர். கிஷோர், கஜேந்திரன் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் மட்டும் அன்னைக்கு என் கூட இல்லனா அப்பா கூடவே நானும் போயிருப்பேன் என்று நைல் நதி கூறுகிறார். ரொம்ப நன்றி ஐயா. அவள் என்னுடைய நெருங்கிய தோழி. அவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று கிஷோர் கஜேந்திரனிடம் கூறுகிறார். எனக்கு எதுக்குப்பா நன்றி சொல்ற? நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் என்று பதிலளிக்கிறார் கஜேந்திரன். அந்த தருணத்துல நீங்க மட்டும் அவ கூட இல்லனா அவளுடைய நிலைமையே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உங்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கேன். அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவர்களை பார்த்து பொறாமையுடன் பேசினாள் வந்தனா. உலகமகா நடிப்படா சாமி, இருவரும் எப்படி நடிக்கிறாங்க? சும்மா வெளியில நண்பர்கள் என காட்டிக்கொள்கிறார்கள். இவர்களின் உறவுக்கு நட்பு என்று பொய் சொல்லி அனைவரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள் காவியா. நீ சொல்றது சரிதான் காவியா என்றாள் பூஜா. தனக்கு முன்பு எல்லாரும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து கொண்டிருக்கின்றான் கடைசியாக நின்று கொண்டிருக்கும் திலீப். சரிங்க ஐயா, நான் இவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் கிஷோர். கஜேந்திரனின் முகம் மாறியது. சிலரது முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிந்தது. என்னப்பா சொல்ற என்றார் கஜேந்திரன். என்னை விட என்னோட அப்பா அம்மாக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். இவளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எப்படி தனியா விட முடியும்? நடந்து எதுவுமே அம்மா அப்பாவுக்கு தெரியாது. தெரிந்தால் கட்டாயப்படுத்தி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அம்மா அப்பா இவளை அம்முன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க என்றான் கிஷோர். இல்ல தம்பி, ஒரு 10 நாள் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு வந்து விடுறேன் என்கிறார் கஜேந்திரன். ஆமா கிஷோர், எனக்காக இல்லைனாலும் கஜேந்திரன் சாருக்காக கண்டிப்பா இருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கிராமத்துல இருக்கிற மாதிரியே இங்க ஒரு மண் வீடு எனக்காக கட்டி கொடுத்திருக்காங்க. என் கூட வா, நான் உனக்கு அதை காட்டுறேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு செல்கிறாள் நைல் நதி. சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். இவ்வளவு சொந்தங்கள் அம்மாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவரிடம் இருந்து விடை பெற்றுக்கொண்டு மண் வீட்டை பார்க்க சென்றான். மண் வீட்டுக்கு சென்ற பிறகு அவர் இவள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் கிஷோர். நைல், ஊருக்கு வந்ததுல இருந்து அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த? அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர் வந்து உன்கிட்ட எதுவுமே பேசாம போனானே, அவன் கூட இந்த வீட்டுல தான் இருக்கான். அவனோட பேர் என்ன என்று கிஷோர் கேட்கிறான். திலீப் என்று பதிலளிக்கிறாள் நைல் நதி. பொய் சொல்லாம சொல்லு, இந்த வீட்டுல இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல கிஷோர் என்கிறாள் நைல் நதி. அப்ப ஏன் இங்க இருக்க? கிளம்பு, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் என்கிறான் கிஷோர். கஜேந்திரன் சாருக்காக தான் என்கிறாள் நைல் நதி. வந்ததுல இருந்து உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிற நைல். அந்த ஐயாக்காக மட்டும்தானா என்று கேட்கிறான் கிஷோர். கிஷோர், தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத என்கிறாள் நைல் நதி. தேவையில்லாம மனசுக்குள்ள எந்த ஆசையும் வளர்த்துக்காத. பிறகு வலிக்கும் போது என்னை தேடி வந்தாலும் ஏற்பட்ட வலிக்கு என்னால மருந்து இட முடியாது என்கிறான் கிஷோர். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை கிஷோர் என்கிறாள் நைல் நதி. நான் உன்னோட ஃப்ரெண்ட். இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு குழந்தை இல்லை. உன் கண்ணு என்கிட்ட போய் சொல்லாது என்கிறான் கிஷோர். இப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி கரெக்டா 10 நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கே போயிடுவேன் என்கிறாள் நைல் நதி. அப்போ என்னோட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றியா என்றான் கிஷோர். நீ புரியாம பேசாத கிஷோர். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் வந்து உன்னோட வீட்டுல இருந்தா ஊர்ல தப்பா பேசுவாங்க. உன்னோட வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா நான் இருக்க விரும்பல என்கிறாள் நைல் நதி. சரி, இதை பத்தி இப்போ பேச வேணாம். 10 நாளுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போக வருவேன். நேரம் கிடைக்கும் போது என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்த பணத்தை வச்சுக்கோ என்று தன்னுடைய சட்டை பைக்குள் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளிடம் கொடுக்கிறான். அவள் வாங்க மறுக்கிறாள். அங்கிருந்து மேஜையின் மீது வைத்துவிட்டு அவன் வீட்டில் இருந்து புறப்படுகிறான். அவன் கேட் அருகே செல்லும் பொழுது கிஷோர் என்று அழைக்கும் சத்தம் கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான். அவனை அழைத்தது ரீலா. நீங்க யாரு என்று கிஷோர் கேட்கிறான். ஐ எம் ரீலா, தாத்தா கஜேந்திரனோட பேத்தி என்றாள் ரீலா. சரி,
என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க என்றான் கிஷோர். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க என்றாள் ரீலா. என்னுடைய தோழியை பார்க்க வந்தேன், வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அதான் கிளம்பிட்டேன் என்றான் கிஷோர். அவெல்லாம் ஒரு ஆளா? நம்ம காஃபி குடிக்க வெளியே போலாமா என்றாள் ரீலா. கிஷோருக்கு கோபம் உச்சம் தலையை தொடுகிறது. சாரி சிஸ்டர், எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்றான் கிஷோர். என்னது சிஸ்டரா? என்னை இது வரைக்கும் யாரும் சிஸ்டர்ன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது என்றாள் ரீலா. உன்னோட சித்தப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்று கேட்டான் கிஷோர். எந்த சித்தப்பாவை கேட்குறீங்க என்றாள் ரீலா. திலீப் என்றான். அதான் திலீப் சித்தப்பாவை கேட்குறேன் என்றான் கிஷோர். அவருக்கு அடுத்த மாதம் வந்தா 27 முடிஞ்சு 28 தொடங்கும். ஏன் கேட்குறீங்க என்றாள் ரீலா. அவரை விட ஒரு வயசு பெரியவன் நான். போய் பாடத்தை ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு என்று கரடு முரடாக பேசிவிட்டு அங்கிருந்து செல்கிறான் கிஷோர். உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நான் தான் எனக்கு பிடிச்சவங்கள அவாய்ட் பண்ணுவேன். முதல் முறையா என்னையே அவாய்ட் பண்ணிட்டு போறியா? கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்று மனதிற்குள் எண்ணிக்கொள்கிறாள் ரீலா. அன்று மாலை அடைமழை. கஜேந்திரன் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு நைல் நதியை பார்க்க செல்கிறார். நைல் நதியை பார்த்து, எனக்கு ஒரு உதவி செய்வியா என்றார் கஜேந்திரன். என்ன உதவி சார், சொல்லுங்க என்றாள் நைல் நதி. திலீப்புக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். இதுல சில பொண்ணுங்களோட புகைப்படம் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்து எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு வரியா? கஜேந்திரன் வந்து புகைப்படம் என்று சொன்னவுடன் அவள் முகம் வேறுபட்டது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவருடன் சகஜமாக பேசினாள். சார், என்ன ஏன் கேட்க சொல்றீங்க? நீங்களே போய் கேட்கலாமே என்கிறாள் நைல் நதி. நான் போய் கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நான் இதுக்கு முன்பு இது மாதிரி நிறைய முறை போய் கேட்டுட்டேன். எனக்கு சரியா பதில் சொல்ல மாட்டான். கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. அவனுடைய அண்ணனுங்களும் நிறைய அறிவுரை சொல்லிட்டாங்க. எதையும் காதுல போட்டு கொள்ள மாட்டான். அதான் நீ போய் பேசினா கண்டிப்பா ஏதாவது பதில் சொல்லுவான் என்றார் கஜேந்திரன். பொதுவா ஏதாவது கேள்வி கேட்டாலே அவர் பேசவே மாட்டார். இப்போ இதை போய் கேட்டா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டார். என்ன யோசிக்கிற நைல் நதி என்றார் கஜேந்திரன். சரிங்கப்பா, போட்டோஸ் கொடுங்க, நான் முயற்சி செய்கிறேன் என்று புகைப்படத்தை வாங்கி கொண்டு கஜேந்திரன் மண் வீட்டிலேயே இருக்க அவள் மட்டும் திலீப்பின் அறைக்கு செல்கிறாள். திலீப் அறைக்கு செல்வதற்கு முன்பு கழிவறைக்கு செல்கிறாள். சில நேரம் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அங்கிருந்து புகைப்படங்களை எடுத்து பார்க்கிறாள். அந்த புகைப்படங்களோடு தன்னுடைய முகத்தை ஒப்பிட்டு பார்க்கிறாள். அந்த புகைப்படத்தில் உள்ள முகங்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருந்தன. இவள் மட்டும் அழுது கொண்டிருக்கிறாள். முதல் முறையாக தன்னுடைய நிறத்தை வெறுக்கிறாள். கழிவறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்டு தன்னுடைய முகத்தை நீரால் அலம்பிக்கொண்டு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறாள். திலீப் அறையின் முன்பு நின்று, ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துவிட்டேன், ஆனால் இப்பொழுது உள்ளே சென்று என்ன பேசுவது என்று பெரும் குழப்பத்துடன் இருக்கிறாள். அவள் நின்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கதவை திறந்து வெளியே வர முயற்சி செய்கிறான் திலீப். இவள் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனும் நின்று விட்டான். இவள் பேச ஆரம்பிப்பதற்குள் அவனே, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று கேட்கிறான். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறாள். அவள் கையில் புகைப்படம் கொண்ட கவர் இருப்பதை பார்த்தவுடன் புரிந்து கொண்டு, இதை என்கிட்ட அப்பா கொடுக்க சொன்னாரா என்றான் திலீப். ஆமா என்று தலையாட்டுகிறாள். அவளின் கையில் இருந்து அந்த புகைப்படங்களை வாங்கி கொண்டான். சரி, நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா என்றான் திலீப். எதுக்காக உள்ள கூப்பிடுறான் என்று சிந்தனையோடு உள்ளே செல்கிறாள். உள்ளே சென்றவள் நின்று கொண்டிருக்க அவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறானே தவிர அந்த புகைப்படங்களை எடுத்து பார்க்கவில்லை. இதுல எந்த பொண்ணோட புகைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அப்பா கிட்ட போய் திரும்ப பதில் சொல்லணும் என்றாள் நைல் நதி. அவன் தயக்கத்துடன் பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாளா யார்கிட்டையும் சொல்லாம ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை மறைத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டோஸ் எல்லாத்தையும் திரும்ப அப்பா கிட்ட கொடுத்துடுங்க. என்னால நேரடியா அப்பா கிட்ட பேச முடியல என்றான் திலீப். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் கஜேந்திரன் சார் கிட்ட சொல்லிடுறேன் என்கிறாள் நைல் நதி. எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை நான் ஒரு தலையா காதலிச்சிட்டு இருக்கேன். அதை அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் தைரியம் இல்லை, அப்பா கிட்ட சொல்லவும் தைரியம் இல்லை என்றான் திலீப். நைல் நதியின் மனம் சுக்கு நூறாக உடைந்து போனது. அப்போ கஜேந்திரன் சாருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்லுங்க, நான் சென்று உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன் என்றாள் நைல் நதி. அவங்களோட பேர் சந்தியா, செகண்ட் பிரான்ச்சோட மேனேஜர்னு சொல்லுங்க, அப்பாவுக்கு தெரியும் என்றான் திலீப். அவனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அறையில் இருந்து புறப்படும் பொழுது, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றான் திலீப். அவள் நின்ற பிறகு, உங்க பேர் என்ன என்று கேட்கிறான்.
இனி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே கூப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சத்தமா பிளாக் என்று கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பேன் என்றாள் நைல் நதி. கஜேந்திரன் இவளுடைய வருகைக்காக மண் வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று திலீப் சொன்ன எல்லாவற்றையும் சொல்கிறாள். திலீப் ஒரு பொண்ணை விரும்புகிறான் என்பது கஜேந்திரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படியோ அவனுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார். இப்போ என்ன செய்ய போறீங்க சார் என்றாள் நைல் நதி. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். நீ என்னம்மா சொல்ற என்றார் கஜேந்திரன். சரியான முடிவு தான் சார். நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? நான் அந்த சந்தியாவை பார்க்கணும் என்றாள் நைல் நதி. கண்டிப்பா கூட்டிட்டு போறம்மா. நாளைக்கு காலையில புறப்பட்டு ரெடியாயிரு என்றார் கஜேந்திரன். சரிங்க சார் என்றாள் நைல் நதி. அவர் சென்ற பின்பு மீண்டும் கண்ணாடி முன்பு நின்று நைல் நதி, அப்பா இருக்கும்போது அடிக்கடி சொல்ற விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? முகத்துல இருக்கிற கலை உணர்வு தெரிவதற்காக தான் கடவுள் உன்னை கருப்பா படைச்சிருக்காருன்னு சொல்லுவாரு. சிலருக்கு அது தெரியல. நீ அதை நினச்சி வருத்தப்படாத. கிஷோரின் கல்யாணமாக இருந்தால் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் செய்வல்ல, அதே மாதிரி திலீப்புடைய கல்யாணத்தையும் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போகணும் என்று முடிவெடுக்கிறாள். தன்னுடைய அப்பா என்ன பதில் சொல்லியிருப்பார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் நைல் நதியை பார்க்க வருகிறான். அவனுடைய காதல் விவகாரத்திற்கு அவர் தடை எதுவும் சொல்லவில்லை என்று அவள் சொன்ன பிறகு அவனுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிந்தது. ரொம்ப நன்றிங்க, இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்றான் திலீப். எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. உங்களை சுற்றி இவ்வளவு உறவு இருக்கும்போது என்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொன்னீங்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று திலீப்பிடம் கேட்கிறாள் நைல் நதி. என்ன காரணம்னு தெரியல, உங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு என்றான் திலீப். சிறிது நேரம் அங்கே நின்று யோசித்து கொண்டிருந்த திலீப் சாரி என்றான். எதுக்காக சாரி கேட்குறீங்க என்கிறாள் நைல் நதி. அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லரில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், அதுக்காக ஐ எம் வெரி சாரி என்றான் திலீப். அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஏதாவது நினச்சிங்களா என்றாள் நைல் நதி. என்றான் திலீப். அது என்னன்னு இப்போ சொல்ல முடியுமா என்கிறாள் நைல் நதி. அது என்று சொல்ல தயங்கினான் திலீப். நீங்கள் சந்தியாவை ஒரு 2-3 நாளாக தான் காதலிக்கிறீங்க, நான் சொல்கிறது சரிதானே என்கிறாள் நைல் நதி. அவனின் புருவங்கள் சுருங்கி கண்கள் அவளை உற்று நோக்கியது. இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நான் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன் என்றான் திலீப். உங்கள் முடிவை நான் தவறாக எதுவும் சொல்லலையே. நீங்கள் விரும்புகிற மாதிரி சந்தியா உங்களை விரும்பலைனா என்ன செய்வீங்க என்றாள் நைல் நதி. எங்க திலீப்பை எந்த பொண்ணு வேணான்னு சொல்லும் என்றாள் பூஜா. பூஜாவின் குரல் கேட்டது. அவளின் உடல் நடுங்கியது. டேய் திலீப், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டில் உன் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லையா என்ன? அவ கூட நின்று பேசிட்டு இருக்க. நீ சந்தியாவை விரும்புறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இங்கே நின்றுட்டு பேச வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்கிறாள் பூஜா. அதற்கு பிறகு நைல் நதியின் பார்வை சிறிதளவு கூட அவர்கள் இருவரையும் பார்க்கவில்லை. திலீப் கூட நைல் நதியை திரும்பி பார்க்கவில்லை. அவனுக்கும் பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை போல. வீட்டிற்குள் கைபேசியில் இருந்து அழைப்பு சத்தம் கேட்கிறது. அவள் எங்கே என்று திரும்பி பார்க்கும் பொழுது மேஜையின் மீது ஒரு கைபேசி இருந்தது. கைபேசியின் முகப்பு பக்கத்தில் திலீப்பின் புகைப்படம் இருந்தது. கைபேசியை கொண்டு போய் திலீப்பிடம் கொடுத்துவிட புறப்படும் பொழுது அவள் அறியாமல் விரல் பட்டு கால் அட்டன் செய்யப்படுகிறது. கைபேசியில் அழைத்தவரின் சத்தம் கேட்கிறது. என்னடா மச்சி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சந்தியாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே, இது சந்தியாவுக்கு தெரியுமா? நான் இப்போ சந்தியாவோட ஆஃபீஸில் தான் இருக்கேன், அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லட்டுமா என்று மடமடவென பேசி முடித்தான். அச்சச்சோ, அப்படி எதுவும் செய்து விடாதீங்க. அப்படி சொன்னா அது முறையா இருக்காது. அந்த பொண்ணு திலீப்பை தவறா நினைத்து கொள்ள போகிறார் என்றாள் நைல் நதி. எதிர்முனையில் இருந்து பெண்ணின் சத்தம் கேட்டவுடன், இது திலீப்போட நம்பர் தானே, நீங்க யார் பேசுறது என்றார் அந்த நபர். நான் அவங்களோட வீட்டுக்கு வந்த விருந்தினர் என்றாள் நைல் நதி. அப்படியா, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு என்கிறார் அலைபேசியில் இருக்கும் நபர். கைபேசியை வைத்துவிட்டு வந்தது ஞாபகம் வந்தவுடன் திலீப் அந்த இடத்திற்கு வருகிறான். அவன் திரும்பி வரும்பொழுது அவனுடைய கைபேசியில் நைல் நதி பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். உங்க ஃப்ரெண்ட் பேசுறாங்க என்று கைபேசியை அவனிடம் நீட்டுகிறான். அவள் கையில் இருந்து வாங்கி கொண்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுகிறான் திலீப். என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு வந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேசினது ரொம்ப தப்பு. நமக்கு மட்டும் ஏன் ஏடா கூடமா இப்படி நடக்குது என்று புலம்பினாள் நைல் நதி.
பெண் பார்க்க செல்லும் பொழுது நைல் நதியும் வர விருப்பம் தெரிவித்திருக்கிறாள் என்ற செய்தி பூஜாவுக்கு தெரிந்தவுடன் மண் வீட்டிற்கு வருகிறாள் பூஜா. பூஜா வீட்டிற்கு வந்ததை பார்த்தவுடன் நைல் நதி எழுந்து நிற்கிறாள். இது வரைக்கும் உன்கிட்ட நான் நேருக்கு நேராக பேசினது கிடையாது. எனக்கு பேசணும்னு தோணலை. காரணம், உன்னை யாருக்குமே பிடிக்கல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலை. எங்கள் வீட்டுக்கு திலீப் செல்ல பிள்ளை மாதிரி. நான் அவனை அம்மா ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவனை சுற்றி இருக்கிறவங்களால அவனுக்கு தடை எதுவும் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாளைக்கு திலீப்புக்கு பெண் பார்க்க போகும்போது தயவு செஞ்சு நீ வரக்கூடாது. இதை சொல்லதான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று பேசி முடித்தாள் பூஜா. நான் ஏன் வரக்கூடாது என்று கேட்கிறாள் நைல் நதி. அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு என்றாள் பூஜா. நீங்க சொல்ற காரணத்துல ஒரு காரணம் என் மனசுக்கு சரியா பட்டதுன்னா நான் வரமாட்டேன் என்றாள் நைல் நதி. எங்க குடும்ப விவகாரத்துல கலந்துக்கணும்னா எங்க குடும்பத்துல ஒருவரா நீ இருக்கணும். என் குடும்பத்தோட முகசாயல் உங்ககிட்ட கொஞ்சமாவது இருக்கணும். பார்க்கும்போதே குடிசை வீட்டில் சட்டி கழுவுற பெண் மாதிரி தான் இருக்க. ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படி தான் போகணும்னு சில வரமுறைகள் இருக்கு. நீ நாளைக்கு எப்படி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட வரும்பொழுது எங்களுக்கே கேவலமா இருக்கும். ஆப்பிள் கூட்டத்துக்குள்ள அழுகுன பழத்தை போட்ட மாதிரி தான் இருக்கு உன்னுடைய நிறமே. என்னுடைய குடும்பத்தை தரம் குறைவா எடை போட வைத்துவிடும். இவ்வளவு காரணம் போதுமா இல்ல இன்னும் காரணங்கள் சொல்லணுமா என்றாள் பூஜா. திலீப் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சினா நீ வராம இரு. அதுவே நீ எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய நன்றி கடனா இருக்கும். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம சில மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி என்று பூஜா கேட்கிறாள். நாளைக்கு திலீப்பை பொண்ணு பார்க்க போகும்போது நான் என்று முடிக்கிறாள் நைல் நதி.